ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம இன்னும் நாட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கல. அட் த சேம் டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன ஒர்க் பண்ணும், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கல. ஓகேவா? ஸோ நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்ற எல்லாத்துக்குமே ரெண்டு ஆப்ரண்ட் வேணும். அதாவது ஒரு ரெண்டு வேல்யூஸ் வேணும், ஏ அண்ட் பி. 0 அண்ட் 1 இருந்தால் தான் நம்ம அண்டு பண்ண முடியும், ஆர் பண்ண முடியும், எக்ஸார் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்தது. பட் நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ரண்ட் இருந்தால் போதும். ஸோ 0 இருந்தால் 0 இருந்தாலே போதும். ஸோ நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 0வை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது 1ங்கிற அவுட்புட்டை கொடுக்கும். 1ஐ இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா 0ங்கிற அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்க. ஸோ நாட் சிம்பிள் ஆஃப் 0வோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1. இப்போ நாட் சிம்பிள் ஆஃப் 1ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0. ஸோ அவ்வளோதாங்க. நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நாட் முடிஞ்சது. இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு? லெஃப்ட் ஷிஃப்ட் இருக்கு. கரெக்டா? சரி, இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். left shift operator. லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ல இதை தான் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்போ நான் ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் எடுத்துக்க போறேன். அந்த ஏ நான் 10 அப்படின்னு நான் சொல்றேன். சரி, அப்போ 10க்கான பைனரி வேல்யூஸ் எழுதணும்னா நமக்கு எப்படி எழுதலாம்? 10க்கான பைனரி வேல்யூஸ் எழுதணும்னா நான் இப்போ 8 பிட்ஸ்ல எழுத போறேன். ஸோ ஐம் கோனா ரெப்ரசன்ட் திஸ் 10 ஆஸ் அ 8-bit ரெப்ரசன்டேஷன், பைனரி வேல்யூ ரெப்ரசன்டேஷனை நான் பண்ண போறேன். ஸோ அப்போ பண்ணோம்னா 0 0 0 0 நெக்ஸ்ட் 8. ஸோ 8 4 2 1 அதில் 1 0 1 0. சரி, ஓகே. இப்போதான் இது A10ன்னு எழுதியாச்சு. ஸோ இதுக்கான 8-bit ரெப்ரசன்டேஷன் நம்ம எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் 8-bit ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ 8-bit ரெப்ரசன்டேஷன்ல நம்பர் எழுதியா இருக்கு. இப்போ ஏ இனிஷியலா 10ன்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அப்படின்னு நான் பண்ண போறேன். ஓகேவா? ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அப்படின்னு பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ எனக்கு இங்க இருந்து வேல்யூஸ் ஒரு பிட்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா ஸ்வாப் ஆகும். ஓகேவா? அதாவது இப்போ இங்க ஜீரோஸ் இருக்கா, இந்த 0 எனக்கு எங்க வரும்னா நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ்ல இங்க வந்துரும். நெக்ஸ்ட் இந்த 1 எங்க வரும்னா இங்க வரும். இந்த 0 இங்க வரும். இந்த 1 இங்க வரும். இந்த 0 இங்க வரும். ஸோ இந்த 0 இங்க வரும். இந்த 0 இங்க வரும். எக்ஸாக்டா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க. இந்த 0 இங்க வந்திருக்கு. இந்த 1 இங்க வந்திருக்கு. இந்த 0 இங்க வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1 இங்க வந்திருக்கணும். ஓகே. ஸோ நம்ம இங்க இந்த 1 எழுதிக்கலாம். ஸோ 1, இந்த 1 இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த 0 இங்க வந்திருக்கு. இந்த 0 இங்க வந்திருக்கு. இந்த 0 இங்க வந்திருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒன்னும் ஆகாது. இது டிஸ்கார்ட் ஆயிரும். ஸோ திஸ் வில் பி டிஸ்கார்ட். ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூஸ் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. சரி, ஓகே. அப்போ இங்க எனக்கு 7 பிட்ஸ் தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7. இந்த இடத்துல நான் என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எனக்கு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நீங்க ரீப்ளேஸ் 0 பண்ணிக்கலாம். நான் இங்க டிஸ்கார்ட் பண்ணனே அந்த 0வை தான் இங்க போடணுமான்னு கேட்டா இல்ல. இங்க 0 தான் வரும். நீங்க 1 டிஸ்கார்ட் பண்ணாலும் சரி, 2 டிஸ்கார்ட் 0 டிஸ்கார்ட் பண்ணாலும் சரி, இங்க உங்களுக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஓகே. இப்போ நான் இதுவே நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்களேன். ஸோ ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 2. 2னா என்ன? 1 பண்ணிட்டோம்னா அது கூட திரும்ப அகைன் 1 பண்ணணும். அப்ப எனக்கு இந்த 0 எங்க வரும்? இங்க வந்துரும். ஸோ இந்த 1 இங்க வந்துரும். இந்த 0 இங்க வந்துரும். இந்த 1 இங்க வரும். இந்த 0 இங்க வரும். இந்த 0 இங்க வரும். திரும்ப இந்த 0 என்ன ஆயிரும்னா டிஸ்கார்ட் ஆயிரும். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? இங்க பாருங்க. ஸோ இந்த 0 நம்ம இங்க இருந்து போடணும்ல. சாரி லெஃப்ட் ஷிஃப்ட்னா இந்த 0ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அகைன் ஒன்ஸ் எழுதிடலாம். சரி, ஓகே. இந்த 0 இங்க வந்துரும். இந்த 0 இங்க வந்துரும். இந்த 1 இங்க, இந்த 0 இங்க, இந்த 1 இங்க, திரும்ப இந்த 0 இங்க, இந்த 0 இங்க. இப்ப நம்ம எப்படின்னா இங்க பாருங்க. இந்த 0 இங்க வந்திருக்கு. இந்த 0 இங்க வந்திருக்கு. இந்த 1 இங்க வந்திருக்கு. இந்த 0 இங்க வந்திருக்கு. இந்த 1 இங்க, இந்த 0 இங்க, இந்த 0 இங்க. ஓகேவா? ஸோ இது என்ன ஆயிரும்னு கேட்டா நான் சொன்ன மாதிரி டிஸ்கார்ட் ஆயிரும். ஸோ இந்த 0 இஸ் கோயிங் டு பி டிஸ்கார்ட். ஓகே. ஸோ டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன மீதி? இங்க ஒரு இடத்துல நான் என்ன போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரீப்ளேஸ் இந்த இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா 0 அப்படிங்கிறத நம்ம போட்டுறோம். சரி, ஓகே. திரும்ப ஏ டிஸ்கார்ட் ஆஃப் 3 அப்படின்னு நான் பண்றேன்னா நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்களேன். என்னுடைய வேல்யூ
ஏ டிஸ்கார்ட் ஆஃப் 3 அப்படின்னு நான் பண்றேன். ஓகே, சாரி, ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3 அப்படின்னு நான் பண்றேன். ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3, ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3. இப்போ ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3னா திரும்ப ஆல்ரெடி 2 பண்ணியிருக்கோமா, 2 பண்ணதுலேருந்து திரும்ப எடுத்துட்டு இங்கே வரணும். ஓகேவா? ஸோ பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ நம்ம பண்ணும்போது எனக்கு இந்த 0 இங்கே கிடைக்கும், திரும்ப இந்த 0 இங்க, இந்த 0 இங்க, 3 0, இந்த 1 இங்க, நெக்ஸ்ட் இந்த 0 இங்க, இந்த 1 இங்க, நெக்ஸ்ட் இந்த 0 இங்க, அவ்வளோதான். திரும்ப இந்த 0ங்கும் போது எனக்கு டிஸ்கார்ட் ஆயிரும். திரும்ப அடுத்தது இது எதால ரீப்ளேஸ் பண்ணலாம்? 0வால ரீப்ளேஸ் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி. இப்போ பைனரி வேல்யூனா முதல்ல 10ஆ இருந்தது கரெக்டா? நான் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வித் 10. ஸோ நான் 10 தான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, அடுத்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன். 10ஆ இருந்தது, என்னுடைய ரெப்ரசன்டேஷன்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க 10ஆ இருந்தது 20ஆ மாறிடுச்சா? ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் வேல்யூஸ் நீங்க பாத்தீங்கன்னா 0 0 0 1 0, அதாவது 1 0 1 0 0ங்கும் போது என்ன வேல்யூ? 16 8 4. அப்ப இது எனக்கு 20ஆ மாறிடுச்சு. ஸோ இங்க எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன். 16க்கு அப்புறம் 32, அதுக்கப்புறம் இது 8. நீங்க அந்த ரெப்ரசன்டேஷன் 2 பவர் 0ல நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் தெரியும். இங்க பாருங்க, இது 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5, 2 பவர் 6, 2 பவர் 7. ஓகே, ஸோ 0ல இருந்து 7 வரைக்கும் அப்படி பார்த்தோம்னா 1 2 4 8 16 32 64 128. ஓகேவா? 128 வரைக்கும் இங்க இருக்கு. அப்ப இது 20யா? இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன வரும்? 2 பவர் 5ங்கிறது 32 கரெக்டா? ஸோ 16 32 கூட 2 பவர் 3ங்கும் போது 8. அப்ப 20ங்கிறது எனக்கு 40ஆ மாறிடுச்சு. ஓகே, இப்ப அடுத்தது நீங்க ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3 பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? 40ன்னு இருக்கிறது உங்களுக்கு 80ஆ மாறிடும். ஸோ கரெக்டா? இங்க வந்து உங்களுக்கு 80ஆ மாறி இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த 1னா 2 பவர் 6, 2 பவர் 6ங்கும் போது 64, 2 பவர் 4, 64, 2 பவர் 4ங்கிறது வந்து 8 16. அப்போ என்ன கிடைக்கும்? 2 பவர் 5னா 32, 2 பவர் 6னா 64, 64 கூட திரும்ப 2 பவர் 4னா 16, 64 அப்படியா? 80ஆ கிடைக்கும். செக் பண்ணிடலாமா? 6 ஒரு 4, ஆமாங்க, 1 0 8 கரெக்ட் தாங்க, 80 தான். ஓகேவா? அதுல எந்த டவுட்டும் வேணாம், 80 தான். சரி, அப்போ இப்படியே நான் நெக்ஸ்ட் ஃபர்தரா மூவ் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு லெஃப்ட் ஷிஃப்டோட வேலை என்னன்னா, இங்க பாருங்க, ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அப்படின்னு நான் பண்றேனாலே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த 10 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதுவேன்னா 10 இன்டூ 2 பவர் 10 இன்டூ 2 பவர் 0, இங்க 10 இன்டூ 2 பவர் 1. ஓகேவா? 2 பவர் 1 வந்து 2. அதே மாதிரி 10 இன்டூ 2 பவர் 2, 10 இன்டூ 2 பவர் 3 இப்படி எழுதுவேனா? ஸோ அப்படிதான் எனக்கு ஆன்சர் கிடைக்குதா? ஆக்சுவலா ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் என் அப்படிங்கிறதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ இன்டூ, ஓகேவா, இதுதான் ஏ இன்டூ 2 பவர் ஆஃப் என். கரெக்டா? ஏ இன்டூ 2 பவர் ஆஃப் என், இதுதான் அதுக்கான ஆன்சர். இது வந்து ஃபர்ஸ்ட். இப்போ ஏ வந்து 1ஆ இருக்குன்னு வைங்களேன். இஃப் ஏ ஈக்குவல் டு 1, அப்போ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் என் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தட் இஸ் 2 பவர் ஆஃப் என். ஓகேவா? இப்போ நான் 2 பவர் ஆஃப் என் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, அப்ப வந்து 1 வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் என் பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கலாம். இதுதான் பவர் ஆஃப் லெஃப்ட் ஷிஃப்ட்ல நம்ம பண்ண வேண்டியது இதுதான். அதனோட 2 பவர் n, இப்போ எனக்கு 2 பவர் 5 வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 5 அப்படின்னா நான் 1 5 டைம் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும்? இனிஷியலா 1 இங்க இருக்கும், 0 0 0 0. இதை நான் 5 டைம் பண்ணும்போது 1 என்ன ஆகும்? ஒவ்வொரு டைமும் ஸ்வாப் ஆகும். இங்க வரும், அடுத்த டைம் இங்க வரும், அதுக்கு அடுத்த டைம் இங்க வரும், அடுத்த டைம் இங்க வரும். அப்போ ஃபைனலா எனக்கு ஆன்சர்ல 1 0 0 0 0ன்னு வந்துடும். இந்த இடத்துல என்ன பொசிஷனு? 2 பவர் 5ங்கிறது 32, இந்த பொசிஷனும் 32 பொசிஷன். அப்போ எனக்கு ஆன்சர் என்னமோ ஈக்குவலா தான் இருக்கு. ஓகே, இப்போ ரைட் ஷிஃப்ட் எடுத்துப்போமா? அதுவே லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருங்கும் போது என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? சரி, ஓகே. ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ல அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். 10ஓட இந்த ஒரு 8 பிட் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா 0 0 0 0, நெக்ஸ்ட் வந்து 1 0
1 0. ஓகே, இப்போ நான் ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அப்படின்னு நான் பண்றேன்னா, ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அப்படின்னு பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய ரைட்ல இருக்கிற ஒரு லாஸ்ட் எல்எஸ்பி வந்து டிஸ்கார்ட் ஆயிரும். எப்படி சொல்றேன்னா, ரைட் ஷிஃப்ட் அப்படிங்கும்போது நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, இங்க இருந்து எம்எஸ்பில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எம்எஸ்பில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த 0 இங்க வந்துரும். ஓகே, இந்த 0 இங்க வந்துரும், இந்த 0 இங்க வந்துரும், இந்த 0 இங்க வந்துரும், இந்த 1 இங்க வந்துரும், இந்த 0 இங்க வந்துரும், இந்த 1 இங்க வந்துரும், இந்த 0 will be discard. ஸோ இது will be discard. அதே இது will be ஐயோ இந்த இடத்துல ரீப்ளேஸ்ட் வித் 0. ஏன்னா இந்த இடத்துல 0 தான் இருக்கும். இது என்ன ஆகும், ஒவ்வொரு பொசிஷன்லயும் நமக்கு ஸ்வாப் ஆயிருக்கு, இப்படி நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பொசிஷன் will be discard. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2 பண்ணுவோமா? ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2 அப்படின்னு பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஆல்ரெடி 1 பண்ணியிருக்கீங்களா, அதுலேருந்து நீங்கள் பண்ணணும். அப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 0 0 0 0 திரும்ப 1 திரும்ப 0. அதாவது இங்கே இந்த இடத்துல ரீப்ளேஸ்ட் வித், இங்கே நமக்கு என்ன, இங்கே எதுவுமே இருக்காதா? ஸோ 0வால் ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த 0 இங்கே இங்கே இப்படி கரெக்டாக ஸ்வாப் ஆகிட்டே வந்திருக்கு. கடைசியில் இந்த 1 என்ன ஆயிடுச்சு? இந்த 1 வந்து டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. இந்த 1 டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. அதாவது ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் எல்எஸ்பி வந்து ஒவ்வொரு டைமும் டிஸ்ட்ராய் ஆகிட்டே வருது. கரெக்டாக டிஸ்ட்ராய் ஆகிட்டே வருது. இப்போ நெக்ஸ்ட் திரும்ப ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 3 பண்ணுறேன்னு வைங்களேன். ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 3 அப்படின்னு நான் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்க இந்த 0 அப்படி இங்கே வந்துடும். 0 0 0 0 0 0 இந்த 1 இங்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும்னா, அந்த இடத்துல நம்ம 0வால் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் இப்போ 0 0 0 0 0 0 இந்த 1 இங்கே, இது வந்து டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திரும்ப ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 4ன்னு பண்ணோம்னா லாஸ்ட் இதுதான், அது நமக்கு 0 ஆயிரும். ஓகேங்களா, இப்போ ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 4 அப்படின்னு பண்ணோம்னா முதல்ல இந்த 0 இங்கே வந்துடுமா? 0 0 0 0 0 0 0. ஸோ இனிஷியலாக 0 போட்டுக்கலாம். அப்போது ஒவ்வொரு டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த 0 இங்கே இருக்கும், இங்கே 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 இப்படி ஒவ்வொரு டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த 1 என்ன ஆயிரும்? டிஸ்கார்ட் ஆயிரும். அதாவது அந்த 1 வந்து அந்த இடத்த விட்டே போயிடும், டிஸ்ட்ராய் ஆயிரும். அதுதான். இப்போ பாருங்க, நான் ஏ 10ல் ஆரம்பித்தேன். கரெக்டாக ஏ வந்து ஃபஸ்ட்டு 10ல் ஆரம்பித்தேன். 10லேருந்து ஒரு டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷனில் எழுதணும்னா 8421ல் எழுதிக்கிறேன். ஏன்னா 8 2 10 பைனரி ரெப்ரசன்டேஷனில் எழுதும்போது 10ஆக இருந்தது. ஒரு டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சராக வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இது எனக்கு 10ஆக இருந்தது. அடுத்த டைமில் 5ஆக வந்தது. 10 வந்து 5ஆக மாறிச்சு. அடுத்த டைம் 5லேருந்து திரும்ப மறுபடியும் ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாருங்க, 5 வந்து 2ஆக மாறி இருக்கு. ஏன்னா 1 0 இங்கே மட்டும்தான் இருக்கு 2. அடுத்த டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? 1ஆக மாறிச்சு. அடுத்த டைம் பண்ணும்போது 0வா ஆயிடுச்சு. அப்போ 10ல் இருந்தது என்னவா இருந்தது? 5ஆக மாறிச்சு. 5லேருந்து 2ஆக மாறிச்சு, 1ஆக மாறிச்சு, 0வா மாறிச்சு. ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இதுதான் நடக்குது. அப்போ ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் n அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் n. இப்போ ஏங்கிறது ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1ங்கிறது, இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஏ ஈக்குவல் டு a/2 பண்ணணும். கரெக்டா? இங்கே 10 இருக்கு, 10 இருக்கா? இது வந்து என்னது? 10/2. வேற கலர்ல எழுதிக்கலாம். இது 10. இது வந்து 10 டிவைடட் பை 2. இது வந்து அதுல வர்றதோட ஒரு 2. அப்போ இப்போ எனக்கு a ஈக்குவல் டு a டிவைடட் பை 2 பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். a ஈக்குவல் டு a ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1 பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு என்னது? a ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1 இதை பண்ணாலே போதும். அவ்வளோதான், சிம்பிள். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். பவர் ஆஃப் லெஃப்ட் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு ஓகே, ரைட் ஷிஃப்ட்டை பற்றியும் தெரிஞ்சாச்சு. இனி நம்ம டெப்த்தாக ப்ராப்ளமை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மற்ற கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.